இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் அளவில் ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் புத்தாண்டு பலன்கள் 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் பொது பலன்களை கூறி வருகிறோம். அந்த வரிசையிலே கும்பராசிக்கு 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் இங்கு கூறவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெரும்பாலும் கும்ப ராசி என்பது சனீஸ்வர பகவானின் வீடு. இப்பொழுது இந்த 2025 சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே இருந்து வருகிறார். இவர் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது ஜென்ம சனியாக இருந்து உங்களை வதம் செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு உடம்பிலிருந்து விலகி பாதத்திற்கு வருவதைப் போல பாதத்திற்கு வருகிறார் சனீஸ்வர பகவான். பாரம் குறைகிறது, கவலை நீங்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மார்ச் 29ஆம் தேதி வரை சில சிரமங்கள், கஷ்டங்கள், தடைகள், தோல்விகள், வேலை இழப்புகள் இருந்தாலும் மார்ச் 29க்கு பிறகு சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்வதனால் உங்களுக்கு அந்த கவலைகள் நீங்க போகிறது. பொருளாதார தடைகள் நீங்கும், முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே சிலருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி காண்பார்கள். பலருக்கும் வேலையிலே பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் நீங்கும். காரணம் ஜென்ம சனியாக இருந்த சனீஸ்வர பகவான் விலகி 2ஆம் இடத்திற்கு செல்வதனால் பாத சனியாக இருந்து உங்களுக்கு பலன்களை தருவார். கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார். இதுவரையில் இருந்த குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், பெற்றோர் பெரியோர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி உங்கள் வாழ்நாளில் புதிய தெம்பும் உத்வேகமும் ஏற்படுகிற வகையிலே ஒரு புத்துணர்ச்சி ஆண்டாக இந்த 2025 இருக்கும் என்று சொன்னால் அதைவிட மிகவும் பெருமையான விஷயம் இருக்க முடியாது. உங்களுக்கு மார்ச் 29க்கு மேல் இந்த 2025 ஆண்டு முழுவதும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தடைப்பட்ட காரியங்கள் விலகுவதுடன் வேலையிலே முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோக உயர்வு ஏற்படும். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். உயர்கல்வி படிப்பதற்கும், வெளிநாட்டு சென்று படிப்பதற்கும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. மேலும் ராகு பகவான் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்திற்கு வருகிறார். அதாவது ஜென்மத்திற்கு வருகிறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சில விதமான சிரமங்களை தந்தாலும் அதை நீங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு செல்வதனால் 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு குரு பகவான் இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பல தடைகளிலிருந்து நீக்குவதற்கு குரு பகவான் உங்களுக்கு பெரிதும் உதவி செய்வார். குரு பகவான் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் வேலைவாய்ப்பை உயர்த்தியும், சிலருக்கு வீடு கட்டும் யோகமும், திருமண யோகமும், காதலர்கள் ஒன்று சேருவார்கள், கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை கசப்புகள் நீங்கி இல்லறம் இனிதே சிறக்கும் என்று சொல்லுவதற்கு வகையிலே குரு பகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் கிடைக்கப் போகிறது. குரு பகவான் உங்களுக்கு 5இலிருந்து பல செல்வங்களையும் செல்வாக்குகளையும் தருவதுடன் வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், புத்திர பாக்கியம், கல்யாணம், திருமணம் கைகூடி வருதல், நில புலன்களால் ஆதாயமடைதல், மேலும் உத்தியோக வளர்ச்சிகள் பெறுவார்கள்.
சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட குளறுபடிகள் நீங்கும், பழைய கடன்கள் அடையும், புதிய வரவுகள் கூடும். சிலருக்கு இதுவரை மனக்கசப்பு ஏற்பட்ட உறவுகளுடன் புதிய அறிமுகம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சுமூக உறவுகள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வை நோக்கி நகர்வதற்கு காலங்கள் கனிந்து வருகிறது. உடல் நலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் பூரண குணமடையும் அளவிற்கு புதிய மாற்று மருந்துகளை எடுத்து மனநிறைவுடன் வாழ்வதற்கு காலங்கள் கனிந்து வருகிறது. இதை பொறுத்தளவில், கும்பராசியை பொறுத்தளவில் நாம் கூறுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்கள் என்பது இது 90% பொருந்தும் என்று பலர் கூறினாலும், என்னை பொறுத்தளவில் நாங்கள் கூறுவது ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களே முழுமையான பலன்கள் அவர்களுக்கு பொருந்தும். இது ஒரு தோராயமான வழிகாட்டி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோராயமான வழிகாட்டி நம்மளுக்கு மேலோட்டமாக 40% முதல் 50% பலன்களை இது உறுதிப்படுத்தும். மேலும் நம்முடைய பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவரவர்கள் ஜாதகத்தின் பலன்களை அறிந்து தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய பலன்கள் முழுமையாக 100க்கு 100% உங்களுக்கு தெரிய வரும். இது கும்பராசிக்காரர்கள் இருக்கிற பல கோடி மக்களின் சொல்லப்படுகிற பொது பலன்கள். ஆகவே ஒரு சிலருக்கு பொருந்தலாம், பொருந்தாமையும் இருக்கலாம். ஆகையினால் நீங்கள் முழுமையாக பொருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இது ஒரு சிறப்பான வழிகாட்டி தானே தவிர முழுமையான பலன்கள் என்று கூற முடியாது. இது ஒரு பொது பலன்கள். கும்பராசியை பொறுத்தளவில் இப்பொழுது நேரம் சாதகமாக இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் சாதகமாக வருகிறது. இந்த சூழ்நிலையை அவர்களுக்கு உணர்த்துவதற்கே இந்த பொது பலன்கள் பயன்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.